கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் போதகருமான கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் சத்தியத்தோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு உங்கள் அனைவருமே இந்த கிரைஸ்ட் டிவி மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். நீண்ட நாளுடைய பிரயாசம், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அதை நாம் ஜெபத்தில் கூட வைக்கும்போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு இப்பொழுது அதற்கான வழிவாசலை கூட நாம் திறந்திருக்கிறார். இது அந்த டிவியின் மூலமாக நமக்கு தேவன் மறுபடியும் ஒரு கிருபை கூட செய்திருக்கிறார். கிரைஸ்ட் டிவி நடத்தக்கூடிய காப்ரியல் பிரதருக்கும் அவரோடு கூட உடன் வேலையாக இருக்கக்கூடிய சகோதரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூட நான் தெரிவித்து கொண்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நம்ம பேச எடுத்துக்கொண்டதான தலைப்பு நாம் பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தை பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு நிருபத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் பார்க்கும்போது 14 நிருபங்களை அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறார் என்று கூட நம்ம பார்க்குறோம். அந்த 14 நிருபங்கள் கிறிஸ்துவனுடைய சரீரமாய் ஆகக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கு ஒரு விசேஷமான பாடங்கள் காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்திருந்த போது 3 வருடத்தினுடைய ஊழியத்தில் நம்ம பார்க்குறோம். தேவன் அவருக்கு அவர் மூலமாக சத்தியம் எவ்வளோ வெளிப்படணுமோ அதை தேவன் கொடுத்துருக்கிறார். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதை பேசியிருக்கிறார் என்று கூட நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு அந்த வார்த்தைகளை யார் எடுத்து ஊழியம் செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் நம்ம பார்க்குறோம். சரி, அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவர்கள் நியமித்த சபைக்கு நிருபங்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிருபங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சபைகளுக்கு அங்கே எழுதியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். சரி, இப்பொழுது நம்ம பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது, பாருங்கள் சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய கிருபையில் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி நாம் வந்திருக்கிறோம். ஸோ அப்போ ஊழியம் சொல்லும்போது அவர்களுக்கேற்ற ஊழியம் செய்கிறது நம்ம பார்க்குறோம். என்ன மாதிரி ஒருத்தர் ஸ்டேஜில் நின்று தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு ஊழியம், மாறாக இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளை பேசும்போது பைபிள் வசனங்களை படிக்கக்கூடிய ஒரு ஊழியம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஊழியம், இவைகள் அனைத்துமே நம்ம பார்க்குறோம். தேவனுடைய பார்வையில் இது விலையேற பெற்றதாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, ஊழியம்ன்றது பேசுகிறது மட்டுமல்ல. ஒரு சபையை க்ளீன் பண்ணி ஜனங்கள் வருவதற்கு நம்ம ஆயத்தம் பண்ணால் கூட அது கூட ஒரு ஊழியம் தான் நம்ம பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, சரி, அந்த மாதிரி ஊழியம் நாம் செய்கிறோம். அந்த ஊழியம் நாம் செய்யும் போது நாம் எப்படி ஊழியம் செய்யணும் என்பதற்காக முன்பதாகவே நம்முடைய கர்த்தராகட்டும் அப்போஸ்தலர்களாகட்டும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா நமக்கு முன்பதாக அந்த ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, ஸோ அவங்களுடைய ஊழியத்தை நாம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்றது கூட நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம யாரை பார்க்கலான்னா நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ அவரை நாம் பார்க்கும்போது நாம் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஸோ இது எங்கே பார்க்கலான்னு பார்க்கும்போது ஒரு அறிமுகம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இன்னும் நாம் எடுக்கக்கூடிய பாடத்துக்குள்ளே நம்ம பாடத்துக்கு போவதற்கு முன்பதாக ஒரு அறிமுக வகுப்பு என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம உங்கள் மத்தியில் எடுக்கிறோம். இது முடிஞ்சிட்ட பிறகு நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். சகோதர சகோதரிகளே, ஸோ அந்த அறிமுகம் நாம் எடுத்துக்கொள்ளும்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் இவர்கள் இருவரும் ஊழியம் செய்யும்போது பிலிப்பு பட்டணத்தில் யாரோ ஒருவர் ஜெபிக்கும்படி தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தரிசனம் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா அவரிடத்துல உதவி கேட்கும்படி அவர் பார்க்குறார். இப்போ பவுல் என்ன செய்கிறாருன்னா பவுலும் சீலாவும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய இடத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் புறப்பட்டு எங்கே வராங்கன்னா பிலிப்பு பட்டணத்துக்கு வருகிறது நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வரும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் ஊழியம் செய்கிறோம் இல்லைங்களா? ஊழியம் எப்படி செய்கிறோம்? ஒரு ட்ராக்ஸ் நம்ம அடிக்கிறோம், கைப்பிரதிகளை நாம் அடித்து இந்த இடத்துல நம்ம ஊழியம் நடத்துகிறோம். ஒரு உபவாச கூட்டமோ ஆல் நைட் ப்ரேயர் இப்போ நம்ம நடத்துகிறோம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ட்ராக்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நாம் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த காலத்தில் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஏன் நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நம்முடைய கர்த்தர் மரித்த பிறகு இந்த சத்தியம், அவர் பேசின வார்த்தைகள் வெளியே போகக்கூடாதுன்னு யூதர்கள் என்ன பண்ணார்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. யார் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறாங்களோ அவர்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொலையே செஞ்சிருவாங்க. ஊழியமே பண்ணக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு காலம். அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தது உண்மையிலே ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை சகோதர சகோதரிகளை. இப்போ நாம் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்களுடைய ஊழியம்லாம் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா பிலிப்பு பட்டணத்துக்கு வரார். இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு அங்கே வரும்போது உடனே போய் தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்த்தபடி இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆற்றினருகே அங்கே கடந்து போகிறாங்க. ஸோ தேவனுடைய வார்த்தை எங்கெங்காவது சொல்ல முடியுமான்னு போகும்போது ஆற்றினருகே சில ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீர் எடுப்பதற்காக வராங்க. இப்போ நம்ம பார்த்துருக்குறோம், பழைய ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போர் எல்லாம் போட்டு நம்மளுடைய வீட்டில் தண்ணி குழா திறந்தால் தண்ணி வருது நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு காலத்தில் அப்பேற்பட்ட நிலை இல்லை. ஏதோ ஒரு இடத்துல ஆறு இருக்கும், அங்கே போய் தண்ணி கொண்டு வர்றது நம்ம பார்க்குறோம். அப்படி கொண்டு வரும்போது யூதர்களுக்கு பயந்து சில ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீர் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனிடத்தில் ஜெபிக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்படி ஜெபிக்கும்போது யார் அந்த இடத்துல வராங்கன்னா அந்த பிலிப்பு பட்டணத்தில் பவுலும் சீலாவும் வருகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ பவுலும் சீலாவும் வருகிறதை நம்ம பார்க்கும்போது பவுல் என்ன செய்கிறாருன்னா இந்த ஸ்திரீகள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போய் கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னும் போது நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ற வார்த்தையை அங்கே சொல்கிறாங்க. சரி, அப்படி ஜெபிக்கிறான்னும் போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி இப்போ அங்கே உட்கார்ந்துருக்கிற ஸ்திரீகளுக்கு உபதேசம் செய்கிறது நம்ம பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். நம்ம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிய தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் செய்தோம். அப்பொழுது தீத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் வெறுக்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லிதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டு இருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். பாருங்க, கவனிங்க இந்த வசனம். பைபிளில் நீங்கள் இருந்தீங்கன்னா, பைபிளில் நீங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த வசனத்தை என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து நீங்கள் நோட் பண்ணுங்க. பவுல் சொல்லுகிறவைகளை கவனிக்கும்படி தேவன் லிதியாவினுடைய மனதை திறந்தருளினால். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். அப்போ சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும்போது, தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது, ஏதாவது ஊழியம் செய்யும் போது தேவன் முதலாவது இருதயத்தை திறக்க வேண்டும். பாருங்கள், ரொம்ப அருமையான வார்த்தை சகோதர சகோதரிகளே. பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை கூட நம்ம சொல்லலாம். வேதாகமத்தில் தேவன் லிதியாவினுடைய மனதை திறந்தருளினார், பவுல் சொல்லுகிறவை கவனிக்கும்படிக்கு. அப்போ இதில் நாம் என்ன பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே என்னும்போது, நாம் என்ன தான் ஒருத்தருக்கு ஊழியம் செய்தாலும், அவர்களுக்காக நாம் என்ன ஜெபித்தாலும், நாம் அவர்களுக்கு என்ன செய்தாலும் தேவன் முதலாவது இருதயத்தை திறக்கணும். இருதயத்தை திறக்காமல் நாம் என்ன தான் அவங்களுக்கு ஊழியம் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ இது ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்குறோம். ஏன் நம்ம பாடத்துக்குள்ளே இன்னும் போகாமல் ஒரு அறிமுகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோன்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் ஊழியம் செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் எவ்வளோ சத்தியம் சொல்கிறோம், எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறோம், எவ்வளோ தியானிக்கிறோம், ஏன் இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லும்போது அவர்களுக்கான விடை தான் நாம் பார்க்குறோம். தேவன் இன்னும் இருதயத்தை திறக்கவில்லை. அப்போ இருதயத்தை திறக்கக்கூடிய விஷயம் யார் செய்யணும்னா நீங்கள் நான் செய்ய முடியாது. அவர்களுக்காக நம்ம ப்ரேயர் ஏறெடுக்கலாமே தவிர நாம் என்ன செய்ய முடியாதுன்னா
நாம் அந்த சத்தியத்தை சொல்லி அவர்கள் கேட்கிறபடி பலன் கொடுக்கிறபடி நம்மளுடைய வேலை இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தான் நம்மளுடைய வேலை. தேவன் இருதயத்தை திறக்கணும். அப்போ லிதியாவினுடைய மனதை தேவன் திறந்ததிலான அவங்க உடனே பவுல்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஞானஸ்தானத்தை, அங்கே கூடியிருந்த ஸ்திரீகள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, லீதியால் எனக்கூடிய ஸ்திரீ பிலிப்பு பட்டணத்தில் தங்கியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இவங்க பிலிப்பு பட்டணத்தில் தங்கியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஊர் வேறு. பிலிப்பு பட்டணத்துக்கு இவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னும் போது சகோதர சகோதரிகளே, இவர்கள் அந்த காலத்தில் சாரி பிஸ்னஸ் செய்வதற்காக அங்கே வந்தார்கள். ரத்தாம்பரம் விற்கிறவர்களும் அப்படின்னா எதை குறிக்குதுன்னா, அந்த சாரீஸ் பிஸ்னஸ் செய்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பட்டணத்துக்கு தேவனுடைய சத்தியம் அறிவிக்கும்படிக்கு தேவன் சில கதாபாத்திரங்களை தேவன் பயன்படுத்துவார். பாருங்கள், உங்களையும் இந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கு தேவன் யாராவது ஒரு சகோதர சகோதரிகளை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குது. நான் இந்த சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு இன்னொருவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உதவி செய்திருப்பாங்க. அந்த மாதிரி சகோதர சகோதரிகளே, இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட அருமையான பாத்திரம் யாருன்னா லீதியால் எனக்கூடிய ஒரு ஸ்திரீ தான். இவங்க மூலமாக தான் அந்த சத்தியமே அங்கே போகுது. பாருங்கள், தேவன் பயன்படுத்தின அருமையான ஒரு பாத்திரம் நம்ம பார்க்குறோம். சரி, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இப்போது பவுல் பார்க்குறாரு, தேவன் இவர்களுடைய இருதயத்தை திறந்திருக்கிறார் என்னும்போது இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது என்னும்போது பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே பார்க்கும்போது லீதியால் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுடைய வீட்டில் தங்கியிருந்து அந்த பட்டணத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பிலிப்பு பட்டணத்தில் ஊழியம் செய்யலான்னு சொல்கிறாங்க. ஆனால் பவுல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறார். இன்னொரு முறை கூப்பிட்றாங்க. அப்போ வசனம் நம்ம வாசிக்கலாம். அந்த வசனம், அடுத்த வசனம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். பாருங்கள், அந்த வசனம் பாருங்கள். எங்கள் வீட்டிலே தங்கி இருக்கும்படிக்கு வாங்கன்னு கூப்பிடல, வருந்தி கேட்டுக்கொண்டாலாம். அப்போ வருந்தி என்ன, ரொம்ப கம்பல் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், அப்போ தேவன் ஒருத்தருடைய இருதயத்தை திறந்தாரன்னா அதனுடைய பலனை நாம் எப்படி பார்க்கலான்னா, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த லீதியால் மாதிரி வருந்தி கேட்டுக்கொள்வாங்க. ஸோ அப்போ அது பவுல் என்ன பண்ணுறாருன்னா அதை புரிந்து கொண்டு இப்போ அவங்களோடு என்ன பண்ணுறாருன்னா பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறார். இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு போகும்போது இங்கே பாருங்கள், யூதர்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, குறி சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ, எங்கள் வெளியே குறி சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட்டிகிட்டு அந்த பட்டணத்தினுடைய வாசல் அருகே வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா குறி சொல்லும்படி சொல்கிறாங்க. யார்? யூதர்கள். அதில் வரக்கூடிய பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி பணம் அந்த ஸ்திரீக்கு, பாதி பணம் எஜமான்களுக்கு. இதுதான் அங்கே அங்கே பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது பிலிப்பு பட்டணத்தில். இப்போ பவுலும் சீலாவும் அங்கே கடந்து போகிறது நம்ம பார்க்குறோம். அப்படி போகும்போது அந்த குறி சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா பவுலை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லி ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனாலே தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். பாருங்கள், இந்த அம்மா என்ன சத்தமிடுறாங்கன்னா, பவுலை பார்த்த உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கத்துறாங்கன்னா, பாருங்கள், இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் யாருன்னா இவங்க தேவனுடைய ஊழியம் செய்கிற உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிப்பின் வழியை அறிவிக்கும்படிக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. மிகுந்த சத்தமிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கத்துறாங்க. இப்போ அந்த இடத்துல நாம் இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? உண்மையிலே நாம் இருந்தோன்னா அங்கே என்ன பண்ணியிருப்போம்னா, பாருங்கள், நான் தேவனுடைய மனுஷன் சொல்லிட்டு சாத்தானு கூட தெரியுது பாருங்கன்னு சொல்லிட்டு நாம் பெருமை பாராட்டியிருப்போம். ஆனால் பவுல் பாருங்கள், இங்கே எந்த வார்த்தையும் அந்த ஸ்திரீனிடத்தில் அவர் பேசவே இல்லை.
ஒரு வார்த்தை கூட பேசலை சகோதர சகோதரிகளே. போகிறாரு பிலிப்பு பட்டணத்தில், போய் பட்டணத்துக்குள்ளே போய் சத்தியத்தை அறிவிக்கிறாரு. சத்தியத்தை அறிவிச்சுட்டு எல்லாம் சத்தியத்தை கேட்குறாங்க. கேட்கும்போது பவுல் வருகிற போது போகிற போது அநேக நாள் கத்திட்டே இருக்கிறாங்க. பவுல் எந்த விஷயமும் அந்த அம்மா கிட்ட பேசவும் இல்லை, எதுவுமே செய்யவே இல்லை. அமைதியாக இருந்து இப்போ என்ன செய்கிறாருன்னா, சபை ஸ்தாபித்த பிறகு இப்போ அவர் போகும்போது என்ன செய்கிறாரு பாருங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு இருந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியோடு சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிலிப்பு பட்டணத்தில் சபை ஸ்தாபித்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா, வெளியே வந்து அந்த ஸ்திரீனிடத்தில் பிடித்து கொண்டு இருக்கிற அந்த ஆவியை என்ன பண்ணுறாருன்னா துரத்துறார். துரத்தின உடனே அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, பவுலையும் சீலாவையும் பிடிச்சு சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுறாங்க. அந்த சிறைச்சாலையில் கொண்டு போய் போடும்போது அந்த சிறைச்சாலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பவுலையும் சீலாவும் அடித்து அவங்கள தலை கீழே என்ன பண்ணுறாங்கன்னா தொங்க விட்டுருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் பவுலும் சீலாவும் துதித்து தேவனை பாடினார்கள் என்று வசனம் இருக்கும். இப்போ நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா, கிறிஸ்துவர்களாகிய நமக்கு தெரியும் பவுலும் சீலாவும் பாடி சிறைச்சாலையில் ஜெபித்தார்கள்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அது என்ன சம்பவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்கன்னா, இந்த பிலிப்பு பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து வந்து தான் அந்த சந்தோஷத்தை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுக்கு நன்றி சொல்லி சந்தோஷமாக தேவனை துதித்து பாடுறது நம்ம பார்க்குறோம். ஏன் இங்கே துதித்து பாடுறாங்கன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சிந்தையில் என்னன்னா, சாத்தான் இந்த ஊழியத்தை தடை செய்யும்படி இந்த ஸ்திரீயை என்ன பண்ணுறாருன்னா முதல்ல ஏவி விடுறார். பாருங்கள், சபையை ஸ்தாபிக்காதபடிக்கு அந்த ஸ்திரீயை முதல்ல ஏவி விடுறார். அப்போது பவுல் என்ன செஞ்சுருக்கலான்னா, சபை ஸ்தாபிப்பதற்கு முன்பதாகவே முதலாவதாகவே இந்த வேலை செஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும்னா சகோதர சகோதரிகளே, அங்கே சபை ஸ்தாபிச்சிருக்க முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போது பவுல் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, ஒவ்வொரு ஊழியம் செய்யும்போது பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஊழியம் செஞ்சுருக்கிறார். இங்கே பெருமை பாராட்டுகிறது இல்லை. அந்த சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, பிலிப்பு பட்டணத்தில் சபை ஸ்தாபிக்கக்கூடாது, அது இந்த ஸ்திரீயின் மூலமாக செய்கிறாரு. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்து கொண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக வந்துட்டு அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த ஸ்திரீயின் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆவியை துரத்தி விடுறார். பாருங்கள், நாமளும் ஊழியம் செய்யணும். இப்போது நீங்கள் நான் ஊழியம் செய்யும்போது இந்த ஊழியத்தை தடை செய்யும்படி இந்த மாதிரி சூழ்நிலைகளை என்ன பண்ணுவார்னா சாத்தான் கொண்டு வருவார். அப்போ அந்த சாத்தான் கொண்டு வரும்போது அதை நாம் ஜெயம் கொள்ளணும்னா எப்படி பாருங்கள், என்ன சொல்கிறார் பாருங்கள். உன்னதமான என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார் அவர், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் வழியை அறிவிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அப்போ சாத்தானுக்கும் சத்தியம் தெரியும். இங்கே நம்ம என்ன கவனம் கொடுக்குறோன்னா, சாத்தானுக்கும் சத்தியம் தெரியும், ஆனால் அந்த சத்தியத்தை எப்படி முறியடிக்கணும், இது தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிறாங்களா சாத்தான் பேசுகிறாரான்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதே ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்குறோம். பேதுருனுடைய விஷயத்தில் கூட உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே 3 கூடாரங்கள் போடலாம்னும் போது கர்த்தர் அங்கே கடிந்து கொள்கிறது நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் என்ன பண்ணுவார் சாத்தான் செய்வார். ஏன்னா அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் வந்திருக்கிறார், ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவர் வரல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்கன்றார். ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுக்காக கர்த்தர் வரல. ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அப்போ தேவனுடைய ஊழியத்தில் இதை புரிந்து கொண்டா தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும், இல்லைன்னா வஞ்சனைக்குள்ளே நம்ம போயிடுவோம். பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ நம்ம அறிமுகத்தில் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாருமே ஊழியம் செய்கிறோம். ஒவ்வொருத்தருடைய ரீதியில் அவங்களுக்கு கொடுத்த தாளத்தில் ஊழியம் செய்கிறோம். அப்போ ஊழியம் செய்யும்போது ரொம்ப ஞானமாக செய்யணும். ஸோ அதற்காக முன்பதாக ஒரு அறிமுகம் தான் என்ன பண்ணோன்னா நம்ம இன்றைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இன்றைக்கு நம்ம பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு நாம் சொல்லும்போது
நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு நிருபத்தை தான் இன்றைக்கு நம்ம ஒரு ஆராய்ச்சி நம்ம செய்ய போகிறோம் சகோதர சகோதரிகளே. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் எழுதியிருக்கிறார். ஸோ அப்போ 14 நிருபங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிருபங்கள் சொல்லலாம். நிருபங்கள் சொல்லும்போது நாம் என்ன சொல்லலாம் சகோதர சகோதரிகளே? நிருபங்கள் சொல்லும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையே ஒரு நிருபமாக இருக்கலாம். தீமோத்தி வாழ்க்கை ஒரு நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வாழ்க்கை நிருபம், பேதுருடைய வாழ்க்கை ஒரு நிருபம். பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நாமும் கூட இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒரு நிருபமாக நம்ம வாழணும் சகோதர சகோதரிகளே. இனி வரக்கூடிய சந்ததி நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து பார்ப்பாங்க. நாம் எப்படி ஊழியம் செஞ்சுருக்கிறோம், தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி தேவனுக்காக நாம் நின்று இருக்கிறோம், தேவனுக்காக எப்படி நாம் ஊழியம் செஞ்சுருக்கிறோம், நம்மை குறித்து இனி வரக்கூடிய சந்ததி பேச போகிறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நிருபமாக காணப்படணும்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நம்ம சில பட்டணத்துக்கு நிருபங்கள் எழுதும்போது நமக்கு அந்த ஜனங்களுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் நாம் எடுத்துக்கும்போது கொரிந்து பட்டணத்தில் நம்ம பார்க்குறோம். கொரிந்து சபைக்கு நாம் நன்றி சொல்லணும் அந்த ஜனங்களுக்கு. இப்போ இல்லை, அவங்க ஒருவேளை அவங்க உயிர் தேர்ந்து வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும் போது அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, பவுல் இடத்துல போயிட்டு சில சந்தேகங்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறாங்கன்னா, உயிர்த்தெழுதலை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உயிர்த்தெழுதலை பற்றி எங்களுக்கு அறிவு கொடுங்க. நீங்கள் உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்னும் போது பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாருன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்னு அவர் அங்கே பேசியிருப்பார். ஒருவேளை அந்த கேள்வி அவங்க எழுப்பாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பவுல் என்ன பண்ணியிருக்க மாட்டாருன்னா அங்கே பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போது கொரிந்து நிருபத்தில் அவர் எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா உயிர்த்தெழுதலை பற்றி அங்கே பேசுகிறது நம்ம பார்க்குறோம். ரோமுக்கு அவர் எழுதும்போது ரோமர் நிருபம் நாம் பார்க்குறோம். ரோமர் நிருபம் நாம் பார்க்கும்போது அந்த புறஜாதிகளுடைய ரட்சிப்பு என்ன, யூதர்களுடைய ரட்சிப்பு என்ன, இதை குறித்து என்ன பண்ணுவார்னா ரோமருடைய நிருபத்தில் அங்கே எழுதுறது நாம் பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு நிருபங்கள் ஒவ்வொரு சுவாரஸ்யம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அது மட்டுமல்ல, நாம் சொன்னோம் 14 நிருபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருந்தாலும் ஆனால் சில நிருபங்கள், அதாவது நாம் விரலை விட்டு சொல்லலாம், அந்த நிருபங்கள் அவர் கைப்பட எழுதியிருக்கிறார். மீதி நிருபங்களை அவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னா இவர் சொல்ல சொல்ல மற்றவர் அதை எழுதியிருக்கிறார். பவுலே என்ன பண்ணலான்னா எழுதலை. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் நேரடியாக எழுதின நிருபம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும்னா ஒரு விசேஷம் இருக்கும். அவர் கைப்பட எழுதியிருக்கிறார். ஒருவேளை கேள்வி நீங்கள் கேட்கலாம், ஏன் பிரதர் அவர் எழுதலைன்னும் போது பாருங்கள், கர்த்தரை சீஷர்கள் பார்த்தாங்க. 12 சீஷர்கள் பார்க்கும்போது அந்த 12 சீஷர்களுக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தரை பார்க்குற அந்த ஒளியை தான் பார்க்குறாரு. அந்த ஒளியை பார்த்த உடனே அவருக்கு கண்ணே போயிடுதுங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் முதல்ல 3 வருடம் பார்த்துருக்குறாங்க. பேதுருவும் கூட இருந்த சீஷர்கள் எல்லாமே பார்த்துருக்குறாங்க, ஒன்றும் ஆகலை. ஆனால் பவுல் பார்க்கும்போது அவருடைய கண் அங்கே என்ன ஆகிடுதுன்னா போகுது. ஏன்? இன்னும் லைவாக கூட பார்க்கல, நேரடியாக அந்த ஒளி தான், அந்த சத்தத்தான் கேட்குறாரு. அந்த கண் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு போயிடுச்சு. அப்போ அந்த கண் போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நாம் இருக்கிறோம். இப்போ நம்ம பேசும்போது உடனே ரெஃப்ரெஷ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கண்ணை சிமிட்டுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மாதிரி கண்ணை சிமிட்டினாருன்னா உயிர் போய் வருங்களாம், உயிர் அந்த மாதிரி வலி இருக்குங்களாம். அவர் சொல்கிறார், கலாத்தியர் நிருபம் எழுதும்போது சொல்கிறாரு, நான் படக்கூடிய வேதனை உங்களுடைய கண்களை பிடுங்கி கூட எனக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி நான் படக்கூடிய வேதனை நீங்கள் பார்த்துட்டுக்கிறீங்க. ஆனால் கண்களை பிடுங்கி கொடுத்தாலும் இப்போ இருக்கிற மாதிரி ஐ ஹாஸ்பிட்டல் மாதிரி அந்த காலத்தில் இல்லை. இருந்திருந்தால் நிறைய பேர் அவருக்கு கண் கொடுத்துருப்பாங்க, அவர் படக்கூடிய வேதனையை பார்த்துட்டு. ஸோ பாருங்கள், நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரி, அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிருபங்களை என்ன பண்ணுறாருன்னா அங்கே எழுதுகிறது நம்ம பார்க்குறோம். அந்த நிருபங்கள் எப்படி எழுதுகிறாரு? சில நிருபங்கள் தான் கைப்பட எழுதியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால. மற்ற நிருபங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்கிறார். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு நிருபம்
என்ன பார்த்தீங்கன்னா, பிலோமோனுக்கு எழுதின நிருபம். பவுல் பிலோமோனுக்கு எழுதின நிருபம் தான் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்ய போகிறோம். சரி, அந்த நிருபத்துக்குள்ளே நாம் போவதற்கு முன்பதாக இந்த பாடத்திற்கு, இந்த நிருபத்திற்கு ஒரு அறிமுகம் நாம் கொடுக்கலாம். ஏன்னா அறிமுகம் கொடுக்காமல் என்ன பண்ண முடியாதுன்னா உள்ளே போக முடியாது. பாரு சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் பார்க்கும்போது இந்த நிருபத்தை குறித்து அந்த தியானிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, நாம் சொன்னபடி இதில் நடந்த விஷயங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம தியானிக்கலாம். பாருங்கள், நம்ம நிறைய வார்த்தைகளை சகோதரர்கள் பேசும்போது 65 புத்தகத்திலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுக்குறது நம்ம பார்க்குறோம். நிறைய சபைகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க 65 புத்தகத்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிலோமோனுக்கு எழுதுகிற நிருபம் மட்டும் ரெஃபரன்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. யாரும் இதை பற்றி பேசவும் மாட்டாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சில பேருக்கு அது புரியாது. ஸோ இன்றைக்கு நாம் என்ன பண்ணலான்னா ஆராய்ச்சி நாம் செய்யலாம் சகோதர சகோதரிகளே. சரி, இதனுடைய அறிமுகம் நாம் என்ன செய்யலான்னா, பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும்போது ஒரு பட்டணத்துக்கு போனாருன்னா 2 வருடங்கள் அங்கேயே தங்கி அங்கே எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அந்த சபையில் ஒரு மூப்பரை ஏற்படுத்தி என்ன பண்ணுவாருன்னா அவர் புறப்பட்டு இன்னொரு பட்டணத்துக்கு போவார். அங்கே சத்தியத்தை சொல்லுவார். அங்கே ஏதாவது ப்ராப்ளமாகி சிறைச்சாலையில் இருந்தாருன்னா அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது முன்கூட்டியே சொன்னார் இல்லைங்களா, ஒரு சபைக்கு சத்தியம் ஒரு மூப்பரை ஏற்படுத்தி வந்திருக்கிறாரல்லா. இப்போ அவருக்கு என்ன பண்ணுவார்னா நிருபங்கள் அங்கே சிறைச்சாலையில் இருந்து எழுதுவார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இந்த சபையை எப்படி நடத்துகிறீங்க, இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்துகிறீங்க சத்தியத்தில், உங்கள் சரீர ஆரோக்கியம் எப்படி இருக்குது, இதெல்லாம் எங்கே எழுதுவாரன்னா அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸ்தாபித்த சபைகளுக்கெல்லாம் அவர் சிறைச்சாலையில் ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவார்னா இப்படி நிருபங்களை என்ன பண்ணால் எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பார். அப்படி நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரியே, இந்த பிலோமோனுக்கு கூட என்ன பண்ணுறாருன்னா அப்படி தான் நிருபம் எழுதுகிறார். இந்த பிலோமோன் யாருன்னா பவுல் மூலமாக சத்தியத்தை கேட்டு வந்தவர். இப்போ அவருடைய வீட்டிலே என்ன பண்ணுறாருன்னா சபையை ஸ்தாபித்து அந்த வீட்டிலே சபை நடத்திட்டு இருக்கிறார். இவருக்கு சத்தியம் சொன்னவர் யாருன்னா பவுல் தான். இவர் தான் அந்த சபைக்கு மூப்பர். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா சகோதர சகோதரிகளே, அவர் கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவர் தான். ஏன்னா இந்த காலத்தில் தான் நம்ம சொல்கிறோம் ஒரு சர்ச்சு மாதிரி நம்ம கட்டிக்கிட்டு பெரிய பெரிய சர்ச்சையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் சர்ச்சு இல்லை. எப்படி இருந்ததுன்னா ஒரு வீட்லேயே பார்த்திங்கன்னா சபையை மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த பிலோமோன் கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா மார்க்கெட்டுக்கு போகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காலத்துலலாம் நம்ம மார்க்கெட்டுக்கு போய் என்ன பண்ணுவோன்னா காய்கறி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வாங்கிட்டு வருவோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைகளை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அடிமைகளை என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடிமைகளை தங்களுடைய வீட்டில் இருந்து வேலை செய்யும்படி செய்வாங்க. ஸோ அடிமைக்கு பார்த்திங்கன்னா 2 விஷயம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஒரு விஷயம் கல்வியை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் திருமணம் செய்ய மாட்டாங்க அடிமைக்கு. இந்த 2 விஷயம் செய்ய மாட்டாங்க. ஏன்? கல்வி கற்றுக் கொடுத்தா அவனுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா இங்கேருந்து வெளியில் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திருமணம் பண்ணிட்டான்னா அந்த திருமணம் மூலமாக சந்ததி பெருகும்போது இவங்களுக்கு அடிமையாக இல்லாமல் கூட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைகளுக்கு அங்கே செய்கிறது இல்லைன்னு நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரி. இப்போ ஒரு அடிமையை பிடித்து கொண்டு வருகிறார் யாருன்னா பிலோமோன். அந்த அடிமையினுடைய பேர் என்னன்னா ஒனேசிம். இந்த ஒனேசிமை அவர் அடிமையாக பிடித்து கொண்டு வரும்போது அவர் வீட்டில் என்ன பண்ணுறாருன்னா அந்த அடிமையை வைத்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ இந்த பிலோமோன் என்ன பண்ணுறாருன்னா அடிமையாக அவரை வழி நடத்தலை, மாறாக அவரை எப்படி வழி நடத்துகிறாருன்னா ஒரு மகன் மாதிரி வழி நடத்துகிறார். ஒரு வேலைக்காரன் மாதிரி பார்க்காம தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நம்பர் மாதிரி ஒரு மகன் மாதிரி என்ன பண்ணுறாருன்னா வளர்க்குறார். அப்போ இந்த பிலோமோன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் வெளியில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒனேசிம் என்ன பண்ணுறாருன்னா பிலோமோனுக்கு தெரியாமல் சில பணம் நகைகள் எல்லாம் திருடிட்டு ஓடிடுறார். பாருங்கள் எவ்வளோ எப்படி வளர்த்தாரு. ஆனால் ஒனேசிம் பார்த்தீங்கன்னா அவருக்கே துரோகம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஓடி போயிடுறார். ஸோ அப்போ ஓடி போகிறாரு. ஓடி போயிட்டு அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா செலவு செய்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த செலவு செஞ்சுட்டு பணம்லாம் ஆயிடுது. இன்னொரு இடத்துல போய் அவர் திருட போகும்போது ஒனேசிமும் அங்கே போலீஸ் அவரை பிடித்து என்ன பண்ணுறாங்கன்னா சிறைச்சாலைக்கு அங்கே கொண்டு போகிறாங்க. அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு போகும்போது அந்த சிறைச்சாலையில் யார் இருக்கிறாருன்னா
அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சிறைச்சாலையில் பவுல் இருக்கும்போது அந்த பிளாக்கில் கொண்டு போய் ஒனேசிமை போடுறாங்க. ஒனேசிமை போகும்போது இப்போ பவுல் என்ன பண்ணுவார்? சும்மா இருப்பாரா? அவருக்கு சத்தியத்தை என்ன பண்ணுறாருன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். அவரும் சத்தியத்தை கேட்டு அங்கே மனம் திரும்புகிறாரு. மனம் திரும்பி கொஞ்ச நாள் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அவரும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நிறைய சத்தியத்தை கேட்டார். இப்போ பவுல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வார்த்தை கேட்குறார் ஒனேசிமை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னும் போது அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பிலோமோனுடைய வீட்டில் இருந்தேன், அவர் என்னை நல்லா தான் வச்சுருந்தார், ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சில பணத்தையும் நகையும் திருடிட்டு ஓடிட்டு வந்துட்டேன்னும் போது பவுல் இதை கேட்ட உடனே என்ன செய்கிறாருன்னா, நான் இதுவரையிலும் உங்களை நான் என் கூட வச்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இனிமே நீ என் கூட இருக்கக்கூடாது, நீங்கள் ரிலீஸ் ஆனீங்கன்னா பிலோமோன்கிட்ட தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் சொல்லும்போது அப்போ ஒனேசிமு சொல்கிறாரு, எப்படி நான் போக முடியும்? ஏன்னா நான் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டேன், பணத்தை நான் திருடிட்டேனே, என்னை அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்னும்போது, நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறேன், இந்த கடிதத்தை கொண்டு போய் நீங்கள் பிலோமோன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை என்ன பண்ணுவார்னா ஏற்றுக்கொள்வார்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறது நம்ம பார்க்குறோம். சகோதர சகோதரில் அந்த கடிதத்தை என்ன பண்ணுறாருன்னா வாங்கிட்டு ரிலீஸாக என்ன பண்ணுறாருன்னா பிலோமோனை பார்ப்பதற்காக போகிறாரு. பிலோமோன் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் உட்காண்ட்ருக்கிறாரு. ஒனேசிமை பார்த்த உடனே கோபம் வந்திருக்கும் அவருக்கு. என்ன பண்ணியிருப்பார், கட்டை ஏதாவது இருக்கா, ஏதாவது எடுத்து அடிக்கலாமா அவரை, ஏன்னா அந்த துரோகம் பண்ணிட்டார் அவர். அப்படி பார்க்கும்போது ஒனேசிமை உடனே ஓடி வந்து என்ன பண்ணுறாருன்னா பிலோமோன்கிட்ட, பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு அந்த கடிதம் கொடுத்துருக்கிறாருன்றார். அந்த கடிதம் பவுல் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே அப்படியே அமைதியாகிறார். ஏன்? பிலோமோனுக்கு சத்தியத்தை சொன்னவர் யாருன்னா நம்முடைய பவுல் தான். அப்போ அவர் இந்த கடிதம் எழுதியிருக்கிறாருன்னா அதில் என்ன இருக்கோன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை விரித்து என்ன பண்ணுறாருன்னா படிக்க ஆரம்பிக்கிறார்.